Students, now we are here in our fifth video lecture of Unit 1, which is on errors in chain surveying and chain corrections. Okay. Error or mistake? Error or mistake means wrong judgment on measurements. For example, chain or tape use பண்ணி நாம measure பண்ற lengthல wrong judgment பண்ணி தப்பான ஜட்ஜ்மெண்ட், அதாவது தப்பான முடிவு எடுத்து, அதாவது இந்த தப்பான முடிவு எதனால வரும்னா நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீல்டில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால நம்ம வந்து ரீடிங்கை தப்பாக எடுத்துருவோம். ஸோ அந்த தப்பாக எடுக்கிற ரீடிங் தான் இது உங்களுக்கு எரர் ஆர் மிஸ்டேக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் கால்டு எரர்ஸ், சம்டைம்ஸ் இட் இஸ் கால்டு மிஸ்டேக்ஸ். ஸோ மிஸ்டேக்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஏபி அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஏபி, இந்த ஏபி லைனோட லென்த் வந்து 5.6 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ட்ரூ வேல்யூ. இது வந்து என்னது? ட்ரூ வேல்யூ, அதாவது வித்தவுட் எரர். அது வந்து என்னது? ட்ரூ வேல்யூ. இப்போ இந்த ஏபி அப்படின்ற இந்த லைனோட லென்த் 5.6 மீட்டர், ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியுது. இப்போ இந்த லென்த்தை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட மெஷர் பண்ண சொல்றேன். டேப்பை கையில கொடுத்து ஒரு 5% எடுத்துக்கிட்டு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க கையில எனக்கு டேப் கொடுத்து மெஷர் பண்ண சொல்றேன். ஒருத்தவங்க இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு 5.7 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு 5.5 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு 5.6ன்றாங்க. இன்னொருத்தங்க 5.8 சென்டிமீட்டர் சொல்றாங்க. இன்னொருத்தங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு 59 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஸோ இந்த இதெல்லாம் என்னது? இந்த வேல்யூஸ்லாம் மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு வேல்யூஸ் அப்படின்னா மேபி எரர் தேர், அதாவது அங்கே வந்து எரர் வந்து இருக்கலாம். ஸோ மெஷர்டு வேல்யூஸ்ல வந்து ஸோ ட்ரூ வேல்யூங்கிறது வித்தவுட் எரர். ஸோ வித்தவுட் எரர் ஒரு மெஷர்மெண்ட் தான் எனக்கு நம்ம ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஸோ எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எரர் வந்து இ, ஸ்மால் இன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் இ. ஸோ எரர் வந்து ஃபார்முலா என்னன்னா மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. அதாவது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு எரர் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன வரும்? மெஷர்ட் வேல்யூ 5.7 சென்டிமீட்டர் மைனஸ் 5.6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு என்னது எவ்வளோ வரும்? பிளஸ் 0.1 மீட்டர். அதே வந்து செகண்ட் அப்சர்வேஷனுக்கு நம்ம வந்து என்னது எரர் கண்டுபிடிக்கிறோம்னா 5.5 மைனஸ் 5.6, அப்ப மைனஸ் 0.1 மீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கிறோம்னா 5.6 மைனஸ் 5.6, அப்போ எரர் 0. ஃபோர்த் அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கிறோம்னா 5.8 மைனஸ் 5.6, அப்போ பிளஸ் 0.2 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு? 59 சென்டிமீட்டர். இப்ப நீங்க கவனிக்கணும், இங்க இந்த 59 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லார்ஜ் எரர், வெரி லார்ஜ் எரர். ஸோ இந்த லார்ஜ் எரர் தான் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ வந்து என்னது? எரர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எரர், இதெல்லாம் வந்து என்னது? ஸ்மால் டீவியேஷன் தான். ஆனா இது வந்து என்னது? லார்ஜ் டீவியேஷனா இருக்கு. ஸோ இது வந்து என்னதுன்னா நமக்கு வந்து என்னது? மிஸ்டேக் வந்து நாம கரெக்ட் பண்ண முடியாது ரீடிங் எடுத்த பிறகு. ஆனா ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்ட்ரோல் பண்ணலாம். ரீடிங் எடுத்த பிறகு வந்து எதுவுமே பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் வந்து ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணா நம்ம இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மிஸ்டேக்ஸ்ங்கிறத. நெக்ஸ்ட் இதே இந்த விஷயம் எக்ஸாம்பிளுக்கு அப்படியே என்னது கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் எரர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஸோ கரெக்ஷன். ஸோ கரெக்ஷனை நான் சி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ட்ரூ வேல்யூ
minus measured value. அதாவது first observation க்கு true value எவ்வளவு 5.6 minus 5.7. so first இதுக்கு எவ்வளவு correction minus 0.1 centimeter. அடுத்து second observation க்கு 5.6 minus 5.5. so எவ்வளவு வரும் plus 0.1. அடுத்து third observation க்கு என்ன வரும் 5.6 minus 5.6 0. அடுத்து fourth observation க்கு correction is equal to என்னது 5.6 minus 5.8. so இங்க எவ்வளவு ஆன்சர் minus 0.2 centimeter. ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எரருக்கு அப்படியே இன்வர்ஸா இருக்கும் இந்த இது ஃபுல்லாமே. ஸோ எரர் வந்து பிளஸ் 0.1 மீட்டர்னா இங்க என்னது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் மைனஸ் 0.1, இங்க மைனஸ் 0.1னா இங்க பிளஸ் 0.1, இங்க மைனஸ் இங்க பிளஸ் 0.2னா இங்க வந்து என்னது மைனஸ் 0.2 இருக்கு கரெக்ஷன்ல. ஸோ இதோட இன்வர்ஸ் தான் என்னது உங்களுக்கு கரெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், காம்பன்சேட்டிங் எரர்ஸ், cumulative errors, instrumental errors, natural errors. First, compensating errors அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். The compensating errors are those which are liable to occur in either direction and tend to compensate at the end. These errors are caused by the following. So என்னென்ன விஷயங்களால இந்த errors வருதுன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். Incorrect placement of chain handle. So for example, incorrect அதாவது chain handle வந்து கரெக்ட்டா பிடிக்கல அப்படினா இந்த error வரலாம். ஸோ அதே மாதிரி ஃபாலோயிங் என்னது நிறைய கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி அப்படின்னு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏபின்னு ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த லைனோட லென்த் வந்து 5.6 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இது வந்து ட்ரூ வேல்யூ. ஸோ ட்ரூ வேல்யூனா என்ன முதல்ல சொல்லிட்டேன். அடுத்து இந்த லென்த்தை வந்து என்னது ஒரு 5 பேர்ட்ட மெஷர் பண்ண கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்னது ஒரு 5 பேர் மெஷர் பண்றாங்க. 5 பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் மெஷர் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன்ஸ் வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க 5.7 சென்டிமீட்டர் பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து 5.8ன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து 5.6ன்னு மெஷர் பண்றாங்க, இன்னொருத்தவங்க 5.5ன்னு மெஷர் பண்றாங்க, இன்னொருத்தவங்க 5.4ன்னு மெஷர் பண்றாங்க. இப்ப various observers measured various observations. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எரர் வந்து நான் e மென்ஷன் பண்றோம், ஸ்மால் e. எரர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம், எரர் ஈக்குவல் டு மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. அப்ப இங்க மெஷர்ட் வேல்யூ 5. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னது 5.7, இந்த இதுல வந்து என்னது ட்ரூ வேல்யூ 5.6. அப்போ 5.7 மைனஸ் 5.6 எவ்வளவு வரும் பிளஸ் 0.1 மீட்டர். இதே வந்து நெக்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு எவ்வளவு வரும் 5.8 மைனஸ் 5.6. அப்போ எவ்வளவு வரும் பிளஸ் 0.2 மீட்டர் வரும். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் அப்சர்வேஷனுக்கு 5.6 minus 5.6 0. அடுத்து fourth observationக்கு எரர் வந்து எவ்வளவு 5.5 minus 5.6. அப்போ minus 0.1 சென்டிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் fifth observationக்கு 5.4 minus 5.6 minus 0.2 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து என்னது எரருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து வேரியஸ் அப்சர்வேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து எரர் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது 0.1 வந்துச்சு, இது வந்து பாசிட்டிவ். அடுத்து 0.2 வந்தது, இது வந்து என்னது இதுவும் பாசிட்டிவ். அடுத்து 0 வந்துச்சு, அடுத்து வந்து என்னது -0.1 -0.2 வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எரர்ஸும் இருக்கு, நெகட்டிவ் எரர்ஸும் இருக்கு. ஸோ ஹியர் சம்டைம்ஸ் more value and sometimes less value of errors accumulated. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வேல்யூ இஸ் குட். இங்கே வந்து என்னதுன்னா இப்போ நம்ம வந்து என்னது இதுக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது என்னது கரெக்டாக நமக்கு என்னது டேலி ஆயிரும்.
ஸோ இங்கே இந்த எரர்ஸ் வந்து எல்லாம் ஆவரேஜ் பார்த்தா என்னது நமக்கு கண்டிப்பாக டேலி ஆகிறன்றனால கரெக்ஷன் இங்கே நில்லாக இருக்கும். ஸோ இதனால வந்து என்னது காம்பன்சேட்டிங், இதுதான் வந்து என்னது காம்பன்சேட்டிங் எரர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸ் வந்து எதனாலலாம் வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்கரெக்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செயின் ஹேண்டில், அடுத்து வந்து என்னது கேர்லெஸ் ரீடிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் செயின் அப்சர்வேஷன். ஸோ அதே மாதிரி என்னது ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் ஆஃப் செயின் இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி என்னது டேப்பில் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு என்னது இந்த மாதிரி நமக்கு காம்பன்சேட்டிங் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து cumulative errors. The cumulative errors are those which occurs in the one direction and tend to increase or decrease the measurement. Okay, they affect the result too much. Cumulative errors are the proportional to the length of the line. These errors may be either positive or negative. Okay, for example, once again, take a line. இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன், ஏபி அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைனை நான் மெஷர் பண்ணணும், ஏபிங்கிற லைனை மெஷர் பண்ணணும். இப்போ வந்து என்னது இதுக்கு வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 30 மீட்டர் லென்த்து கொண்ட ஒரு டேப் எடுத்துக்கிறேன். அதோட லென்த்து 30 மீட்டர் இனிஷியலாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு நல்ல ஒரு சம்மர் டைம், நல்லா வெயில் அடிக்குது. ஸோ நல்லா வெயில் அடிக்கும் போது நம்ம வந்து என்னது இந்த சம்மர் டைமில் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் டேப் எடுத்துட்டு. ஸோ ஒரு 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ உங்களுடைய டேப் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். ஸோ அப்படி விரிவடைகிறது வந்து ஒரு மீட்டர் நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். 1 மீட்டர் விரிவடையுது அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த 30 + 1 மீட்டர் நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு வந்து என்னது சம்மர் டைம்னால அப்போ டேப் வந்து எக்ஸ்பேண்ட்னால அந்த எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு 31 மீட்டர் இருக்கும். ஸோ அந்த 30 மீட்டர் என்னது எக்ஸ்பேண்ட் ஆயிருது. ஆனால் அந்த இதில் மார்க் பண்ணியிருந்தது வந்து டேப்ல மார்க் பண்ணியிருந்தது 30 மீட்டர் தான் கிராஜுவேஷன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. பிரிச்சு என்னது கிராஜுவேஷன்ஸ் 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் கிராஜுவேஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்களா அந்த டேப்ல. ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 30 மீட்டர் வரையும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ட்ரூ வேல்யூ இங்க வந்து என்னதுன்னா 31 மீட்டர் ஆயிருக்கு ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இதோட A and B லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன்ல வந்து ட்ரூ வேல்யூ வந்து 31 மீட்டர். இதோட ஆக்சுவலா மெஷர்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 30 மீட்டர். ஏன்னா நீங்க வந்து என்னது ஃபீல்ட்ல போய் ஒரு பாயிண்ட் அந்த டேப் பிடிக்கும் போது 30 மீட்டர் தான் உங்களால மெஷர் பண்ணுவீங்க. நீங்க மெஷர் பண்ணும்போது 30 மீட்டர் தான் எடுத்து எழுதுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்றது. அப்ப இந்த செயின் எடுத்து போய் நான் மெஷர் பண்றேன், இந்த டேப் எடுத்து போய் மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து பி வரையும் பிடிக்கிறேன். ஸோ பிடிச்சி 1 டைம் மெஷர் பண்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இது வந்து எக்ஸாம்பிள் வந்து 1 டைம். ஸோ 1 டைம் மெஷர் பண்றேன்னா இப்போ வந்து என்னது எனக்கு எரர் எவ்வளவு வரும் அப்படின்னா, ஸோ எரர் நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ எரர் இஸ் ஈக்குவல் டு என்னது மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ மெஷர் வேல்யூ எவ்வளவு 30. நம்ம வந்து 1 டைம் தான் செயின் இங்க இருந்து ஏல இருந்து பி வரையும் பிடிச்சிருக்கோம். அப்ப 30 - 31. ஸோ எனக்கு எவ்வளவு வரும்னா -1 மீட்டர். அடுத்து இப்போ வந்து இதுக்கு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ஷனை நான் சீன் மென்ஷன் பண்றேன். ஸோ கரெக்ஷன் ஃபார்முலானது ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ இதுக்கு என்ன வரும் 31 - 30 -30. அப்போ +1 வருது. ஓகேவா? இதுல வந்து இப்போ இதே ஏபிங்கிற லென்த் வந்து இதோட டபுள் டைமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 டைம்ஸ் நான் வந்து இந்த செயினை த்ரோ பண்ணி மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 2 டைம் மீன்ஸ் ஸோ இது ஒரு 30 இது ஒரு 30. அப்போ ஏபியோட லென்த் வந்து என்னது ட்ரூ வேல்யூ எவ்வளவு வரும் 62 மீட்டரா இருக்கும் நம்ம 2 தடவை டேப் பிடிக்கும் போது. அப்ப ஆனா நம்ம எவ்வளவு மெஷர் பண்ணுவோம் 60 மீட்டர்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். இதுதான் மெஷர்டு வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்ப எரர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எரர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. அப்ப என்ன வரும்? ஸோ மெஷர் வேல்யூ எவ்வளவு 60 மீட்டர் மைனஸ்
62 மீட்டர். ஸோ எவ்வளோ ஆன்சர் வரும்? -2 மீட்டர். அடுத்து கரெக்ஷன் எவ்வளோ வரும்? கரெக்ஷன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் கரெக்ஷன் அண்டு எரர்ஸ்க்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ 62 மைனஸ் 60 நமக்கு எவ்வளோ வருது? ப்ளஸ் 2 மீட்டர். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 2 மீட்டர் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் இதே செயினை 3 டைம்ஸ் த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 டைம்ஸ் த்ரோ பண்ணுறேன். ஸோ எர்த் சர்ஃபேஸ் மேலே ஃபீல்டில். ஸோ 1 டைம் 2 டைம் 3 டைம். ஸோ 3 டைம்ஸ் நான் இது பண்ணும்போது ஸோ அந்த ஏபி லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூ வேல்யூ என்னவா இருக்கும்னா ட்ரூ வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 93 மீட்டராக இருக்கும். 93 மீட்டராக இருக்கும் இந்த ட்ரூ வேல்யூ. மெஷர் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸோ 3 டைம்ஸ் நம்ம வந்து இந்த செயின் த்ரோ பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு அந்த ரீடிங் அதில் பார்க்குறப்ப என்ன இருக்கும்? அந்த டேப்பில் ரீடிங் பார்க்குறப்ப 30 30 30 60 60 90. ஸோ 90 தான் நீ என்னது அதில் பார்ப்பேன். ஸோ 90 மீட்டர் தான் என்னது மெஷர்ட் வேல்யூ. ஸோ எம்பி மெஷர்ட் வேல்யூ. இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து என்னது இப்போ எரர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ எரர் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ என்ன வரும்? மெஷர்ட் வேல்யூ எவ்வளவு? 90 மைனஸ் 93. அப்போ எவ்வளோ ஆன்சரு? -3 மீட்டர். ஸோ அதே கரெக்ஷன் வச்சுக்கோங்க. சி கரெக்ஷன் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. அப்போ என்ன வரும்? 93 மைனஸ் 90. அப்போ ப்ளஸ் 3 மீட்டர். ஓகேவா? ப்ளஸ் 3 மீட்டர் வருது. இப்போ நீங்க இந்த 3 கேஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா எரர் எவ்வளோ இருக்கு? -1 இருக்கு. செகண்ட் கேஸில் எரர் -2 இருக்கு. தேர்ட் கேஸில் எரர் எவ்வளோ இருக்கு? -3 இருக்கு. அதே மாதிரி கரெக்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து +1 இருக்கு கரெக்ஷன் வந்து. செகண்ட் கேஸில் +2 இருக்கு. அடுத்த கேஸில் +3 இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இதே செயினை வந்து 4 டைம்ஸ் நான் வந்து த்ரோ பண்ணுறேன்னா என்ன வரும்? ஸோ சிம்பிளாக நீங்களே சொல்லிடலாம். எவ்வளோ கரெக்ஷன் வரும்? எவ்வளோ எரர் வரும்? ஸோ எரர் வந்து -4 வரும். ஸோ 4 டைம்ஸ் நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது எரர் வந்துடுது -4 வரும். கரெக்ஷன் எவ்வளோ வரும்? +4 வரும். ஓகேவா? ஸோ இதே வந்து என்னது 5 டைம்ஸ் த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எரர் எவ்வளோ வரும்? 5 டைம்ஸ் த்ரோ பண்ணும்போது -5 வரும். -5 மீட்டர் வரும். கரெக்ஷன் எவ்வளோ வரும்? +5 மீட்டர் வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எரர் இங்கே வந்து எரர் வந்து என்ன ஆகுதுன்னா குமுலேட்டிவ் அப்படி கூட்டிகிட்டே போகுது. ஸோ ஒன்னா கூடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் ஒரு டைம் பண்ணுறீங்கன்னா அதே அடுத்த அப்சர்வேஷன் திரும்ப எடுக்கும்போது இன்னொரு 1 மீட்டர் கூடுது. ஸோ ஒன்னா என்னது இதில் ஆட் ஆப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னது இதுதான் குமுலேட்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம ப்ளஸ் ஆகி போகிறதான் குமுலேட்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குமுலேட்டிவ் எரர்ஸ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் எரர்ஸ் இருக்கு, இன்னொன்று நெகட்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எரர்ஸ். ஸோ பாசிட்டிவ் எரர்ஸ் ஆர் which makes the measurements too long. அதாவது the measured length is more than the actual length. அதான் உங்களுக்கு என்னது பாசிட்டிவ் எரர்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அது ஏ அண்ட் பின்னு ஒரு லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏங்கிற பாயிண்ட். ஸோ இங்கே வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டேப் எடுத்துட்டு போய் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெஷர் பண்ண போகிற அந்த இடம் வந்து ஒரு குளிர் பிரதேசம்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்டார்டிகா மாதிரி ஐடியா. ஸோ வந்து உங்களுக்கு வின்டர் டைம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னது உங்களுக்கு அந்த வின்டர் டைமில் வந்து உங்களோட டேப் என்ன ஆகும்னா அந்த குளிர்னால ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகும், அதாவது சுருங்கும். அப்போ லென்த் வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த டேப்போட லென்த்து குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் எவ்வளோ இருக்கும்? 30 மீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 30 மீட்டர் இருக்கும். அந்த டேப்போட லென்த் வந்து 30 மீட்டர் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஷ்ரிங்கேஜ்னால என்ன ஆயிருக்குன்னா 29 மீட்டராக வந்துடுது, கன்வெர்ட் ஆயிருது. ஸோ அந்த 29 மீட்டர் தான் ஆக்சுவலாக ட்ரூ வேல்யூ. ஓகேவா? இப்போ
நம்ம மெஷர் பண்றப்ப என்ன செய்வோம்? ஸோ டேப்பை இங்கேருந்து இங்கே எடுத்து ஏலேருந்து பி வரையும் பிடிச்சி நம்ம மெஷர் பண்ணிடுவோம். மெஷர் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணுறது. ஸோ 30 மீட்டர்னு அசியூம் பண்ணுவோம். 30 மீட்டர் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். ஸோ 30 மீட்டர் நம்ம எடுத்துருவோம். இது வந்து என்னது? மெஷர்டு வேல்யூ எம்பி. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எரர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எரர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எரர் ஈக்குவல் டு ஸ்மால் இ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ என்ன ஆன்சர் வரும்? மெஷர்டு வேல்யூ எவ்வளவு? 30 மைனஸ் 29 எவ்வளோ மீட்டர்? ப்ளஸ் 1 மீட்டர். ஓகேவா? ப்ளஸ் 1 மீட்டர். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்னா மெஷர் லென்த் வந்து ஆக்சுவல் லென்த்தோட கூட இருக்கும். பாசிட்டிவ் எரர்ஸ் வரணும் வந்தா. அப்போ வந்து என்னது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் லென்த் வந்து இங்கே 30 மீட்டர், ஆக்சுவல் வந்து 29 மீட்டர். 29 மீட்டரோட மெஷர் லென்த் வந்து அதிகம். ஸோ இதோட இது வந்து என்னது? அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ எரர் வந்து நமக்கு என்ன வந்துச்சு? ப்ளஸ் 1 மீட்டர் வந்துச்சு. ஸோ இது வந்து என்னது? பாசிட்டிவ் எரருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள். அதே ஒரு சம்மர் டைமில் வந்து என்னது? ஒரு டேப் எடுத்துகிட்டு போய் மெஷர் பண்ணுறோம்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டேப் வந்து இப்போ 30 மீட்டர் டேப்னா 31 மீட்டர் ஆயிரும். அப்போ ட்ரூ வேல்யூ வந்து என்னது? 31 மீட்டர். மெஷர்டு வேல்யூ எவ்வளோ மெஷர் பண்ணுவோம்? ஸோ 30 மீட்டரு மெஷர்டு வேல்யூ. சரியா? இப்போ இதுக்கு வந்து என்னது? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எரர் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எரர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எரருக்கு? மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ இங்கே மெஷர்டு வேல்யூ எவ்வளவு? 30 மைனஸ் 31. அப்போ எவ்வளோ வரும்? மைனஸ் 1 மீட்டர். ஸோ எரர் வந்து என்னது? மைனஸ் 1 மீட்டர். ஸோ இங்கே வந்து என்னது? நெகட்டிவ் எரர்ஸ் என்ன பார்த்துடலாம். நெகட்டிவ் எரர்ஸ் ஆர் த ஒன் which makes the measurements too short. அதாவது measurement length is less than the actual length. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மெஷர்டு லென்த் வந்து எவ்வளவு? 30 மீட்டர். அந்த இங்கே வந்து மெஷர் லென்த் 30 மீட்டர் வந்து ஆக்சுவல் லென்த் 31 மீட்டரை விட என்னது? குறைவா இருக்கு. ஸோ அப்படி குறைவா இருக்கும்போது நமக்கு அக்குமுலேட் ஆகக்கூடிய எரர் தான் உங்களுக்கு என்னது? நெகட்டிவ் எரர். ஸோ இங்கே வந்து என்னது? எரர் வந்து மைனஸ் வேல்யூ வருது. ஸோ மைனஸ் 1 மீட்டர். ஸோ இது நெகட்டிவ் எரர் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபால்ட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுனால இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் வந்து வரும். அடுத்து நேச்சுரல் எரர்ஸ். ஸோ நேச்சுரல் எரர்ஸ் வந்து எதனால வருதுன்னா ஃபினாமினன் ஆஃப் நேச்சர். ஸோ நேச்சர் வந்து என்னது? டெம்பரேச்சரா இருக்கலாம். ஸோ என்னது? அதே மாதிரி குளிர்காலமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வின்டர் டைமா இருக்கலாம், சம்மர் டைமா இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கா. ஸோ அதனால வரக்கூடிய எரர்ஸ் தான் நேச்சுரல் எரர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் இன் செயினிங்ல மிஸ்டேக்ஸ் வந்து என்னது? லார்ஜா இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து லார்ஜ் எரர். ஸோ அந்த லார்ஜ் எரர் வந்து என்னது? நம்மளால வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் வந்து என்னது? அதை சரி பண்ண முடியாது வந்தா பிறகு. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் என்னது மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம்ன்றதை பார்க்கலாம் சர்வேயிங்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆரோஸ், அப்புறம் ஃபெயிலியர் டு அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் 0 பாயிண்ட் ஆஃப் த டேப், ஆடிங் ஆர் ஒமிட்டிங் ஏ ஃபுல் செயின் ஆர் டேப் லென்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் லென்த்தே மிஸ் பண்ணோம்னா 30 மீட்டர் என்னது நமக்கு எரர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னது? உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இன் செயினிங். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்ங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து to avoid these mistakes, the chainman should call out the measurements loudly and distinctly, and the surveyor should repeat them as he books them. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா லவுடா வந்து அந்த ஃபீல்டில் மெஷர் பண்ணும்போது லவுடா கேட்குற மாதிரி அது நம்ம நல்லா லவுடா பேசணும். லவுடா வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தர் சொல்லணும், சர்வேயர் வந்து. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் செயின் அண்ட் டேப் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து என்னது? சரி செய்யணும். அதான் வந்து கரெக்ஷன். ஸோ அந்த கரெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ செயின் கரெக்ஷன்ஸ், டேப் கரெக்ஷன்ஸ். ஸோ செயினில் வந்து 2 டைப் ஆஃப் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், கரெக்ஷன் ஃபார் ஏரியா, 2 இருக்கு. டேப் கரெக்ஷன்ஸை பொறுத்தவரை 5: கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப், கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், கரெக்ஷன் ஃபார் புல், கரெக்ஷன் ஃபார் சாக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செயினில் வந்து 2 கரெக்ஷன் தான் பண்ணுறாங்க. டேப்பில் வந்து 5 கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா டேப் வந்து என்னது? ரொம்ப அக்யூரேட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். செயினை காட்டிலும் அக்யூரேட்டாக வந்து என்னது நம்ம மெஷரிங் பண்ணலாம். ஸோ வந்து டேப்புக்கு வந்து என்னது நம்ம 5 டைப்ஸாக வந்து என்னது கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம்.
ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து மாடியூல் நம்பர் 5ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ எரர்ஸ் இன் செயின் சர்வேன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எரர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், மிஸ்டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் என்னென்னு பார்த்தோம், குமுலேட்டிவ் எரர்ஸ், காம்பன்சேட்டிங் எரர்ஸ், நேச்சுரல் எரர்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து கரெக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்ஷன்ஸ்ல செயின் கரெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, டேப் கரெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இன் மாடியூல் நம்பர் 6 நம்ம வந்து இந்த செயின் கரெக்ஷன்ஸ் அண்ட் டேப் கரெக்ஷன்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.